auditing chapter 6 audit documentation. Okay, so like page number வந்து பார்த்தோன்னா இந்த chapter 6 ஃபர்ஸ்ட் பேஜ் தான். லேர்னிங் அவுட்கம்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஆடிட் டாக்குமெண்டேஷன் ஆக்சுவலாக என்னன்ற மாதிரி பார்க்க போகிறோம். அண்ட் தென் வந்து அதோட நேச்சர் என்ன, அதுக்கப்புறம் பர்பஸ் என்ன, ஃபார்மு, கண்டென்ட், எக்ஸ்டெண்ட், அதுக்கப்புறம் ஆடிட் டாக்குமெண்டேஷன் சமரின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்த கான்செப்ட். அண்ட் தென் வந்து ஆடிட் ஃபைலு, அதுக்கப்புறம் அசம்பிளி ஆஃப் தி ஃபைனல் ஆடிட் ஃபைல், ஓனர்ஷிப் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன், அதுக்கப்புறம் ப்ராக்டிகலிட்டி அபோவ் கான்செப்ட் ஸ்டடிங் த்ரூ எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் கேஸ் ஸ்டடிஸ். இந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து மேட்டர் கிடையாது. ஜென்ரலாக வந்து ஆடிட் டாக்குமெண்டேஷனுக்கு வந்து யார் ஓனர், அதோட ஃபார்ம் என்ன, கண்டென்ட் என்ன, அதோட பர்பஸ் என்ன, அதை எப்படி ஃபைல் பண்ணி முடிக்கிறோம், எதுக்காக பண்ணுறோம், அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லைக் சாப்டர் ஓவர் இருக்கா 6.2ல். அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட் எவிடன்ஸ் ஒன்று இருக்கா. ஜென்ரலாக ஆடிட் எவிடன்ஸ்னால் என்ன, ஒன்று சஃபிஷியண்டாக இருக்கணும், கூட வந்து அப்ராப்ரியேட்டாக இருக்கணும். ஸோ அந்த எவிடன்ஸை நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறோம். ஓகேவா, அதுதான் ஆடிட் டாக்குமெண்டேஷன். நம்ம ஆடிட் பண்ணது, நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாத்துக்குமே நம்ம எவிடன்ஸ் இருக்கும். அந்த எவிடன்ஸை டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறோம். ஓகே, ஸோ அதான் வந்து ஆடிட் டாக்குமெண்டேஷன். நம்ம பண்ணதை டாக்குமெண்ட் பண்ணுறது தான் ஆடிட் டாக்குமெண்டேஷன். ஜென்ரலாக வந்து இந்த டாக்குமெண்டேஷன் வந்து யாரோட ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி ஆடிட்டர். எப்படி வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து மேனேஜ்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியோ, அதே மாதிரி ஆடிட் டாக்குமெண்டேஷன்றது ஆடிட்டரோட ப்ராப்பர்ட்டி. ஃபுல் ரைட்ஸும் இவர்கிட்ட தான் இருக்கும். இவர் வேணா கொடுக்கலாம், இல்லைனா இவரே வந்து ரிட்டைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷனே வந்து ஃபர்தராக ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா ஆடிட் ஃபைலு, இன்னொன்று பார்த்தோன்னா கம்ப்ளீஷன் மெமரண்டம். ஸோ வந்து இந்த ரெண்டு டேர்ம்ஸ் வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. இது வந்து கடைசியில் வந்து சின்ன சின்ன பேரா மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போதைக்கு ஜென்ரலாக வந்து ஆடிட் டாக்குமெண்டேஷன் பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தோன்னா வந்து சமீர்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி டாக்குமெண்டேஷன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம எஸ்ஐஸ் நம்பர்லாம் பார்த்துருக்கோமா. இங்கே எஸ்ஐ 230 தான் வந்து ஆடிட் டாக்குமெண்டேஷனை பற்றி டீல் பண்ணுது. ஸோ எஸ்ஐ 230 ஆன் ஆடிட் டாக்குமெண்டேஷன் டீல்ஸ் வித் தி auditor's responsibility to prepare audit documentation for an audit of financial statement. It is to be adapted as necessary in the circumstances when applied to audit of other historical financial information. The specific documentation requirement of other essays do not limit the application of this essay. Laws and regulation may establish additional documentation requirement. Actually இங்கே மொத்தம் வந்து பார்த்தோன்னா 6 பாயிண்ட் இருக்கா, லைக் 6 லைன் இருக்குது. இல்லை ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்கிறாங்க, லைக் லாஸ்ட் லைன் என்ன சொல்கிறாங்க, லாஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஆடிட் டாக்குமெண்ட், லைக் இன்கேஸ் வந்து லா அண்ட் ரெகுலேஷனில் வந்து எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கு தனியாக ஒர்க் அவுட் பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும். அது வந்து லாஸ்ட் பாயிண்ட். அதுக்குமே என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் இது வந்து எஸ்ஐ 230 வந்து ஆடிட் டாக்குமெண்டேஷன் டீல் பண்ணுதா. இதே மாதிரி ஏகப்பட்ட எஸ்ஐஸ் வந்து ஏகப்பட்ட கான்செப்டை பற்றி டீல் பண்ணிருக்கும். அந்தந்த கான்செப்டை டாக்குமெண்ட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்டில் அந்த எஸ்ஐயில் படி டாக்குமெண்ட் பண்ணுறதுனால இந்த எஸ்ஐ படி டாக்குமெண்ட் பண்ண தேவையில்லைன்னு கேட்டால் கிடையாது, அது வேறு இது வேறு. ஸோ வந்து லிட்டராக லாஸ்ட் 3 லைன் வந்து இதாக சொல்கிறாங்க. அதுக்குமே என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் டு பி அடாப்டட் as necessary in the circumstances when applied to audit of the other historical financial information. இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி deals with auditor responsibility to prepare audit documentation for an audit of financial statement. Auditor responsibility to prepare audit documentation for an audit of financial statement. ஜென்ரலாக வந்து நம்ம என்ன ஆடிட் என்ன சொல்ல பண்ணுறாங்க, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ஆடிட் பார்க்குறாங்க. ஸோ லைக் அந்த ஃபினான்ஷியல் ஆடிட் பண்ணுறதுக்கு தேவையான ஆடிட் டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரியணும்ல. அதே மாதிரி வந்து இன்கேஸ் வந்து ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஹிஸ்டாரிக் இன்ஃபர்மேஷன் வந்து ஆடிட் பார்க்குறோம். பட் ஆனால் சம்டைம்ஸ் வந்து நான் ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷனும் ஆடிட் பார்த்துருப்போமா. சாப்டர் 1ல் நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறோம், ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கல, பட் ஆனால் ரிவ்யூ ரிப்போர்ட் கொடுக்குறோம். அப்படின்னா ஒன்று கொடுக்குறோன்னா அதுக்கு மேலே நமக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கணும்ல. ஸோ நம்ம எது பண்ணாலுமே அந்த இடத்துல வந்து நமக்கு டாக்குமெண்டேஷன் ஒன்று அப்படின்றது ஒன்று வேணும். ஓகே, ஸோ நீங்கள் எந்த பேஸில் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னு கேட்டால் நம்ம வந்து ஃபியூச்சர் எடுத்து காட்டணும்ல, இல்லை இந்த பேஸில் ரிவ்யூ கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்குமெண்டேஷன் இருக்கும். இன்கேஸ் வந்து எதுவுமே இல்லாமல் நம்ம ரிவ்யூ கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இல்லை ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா எந்த பேஸில் கொடுத்தீங்க, நீங்கள் சும்மா கொடுத்துட்டீங்களா, கொஸ்டின் அரைஸ் ஆகும். இது வந்து லைக் எல்லாமே கரெக்டாக போயிட்டுனா பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஒரு வேளை தப்பு வருது அப்படி நீங்கள் ஆடிட் பார்த்தே தப்புன்ற மாதிரி யார் ப்ரூவ் பண்ண வராங்க. ஜென்ரலாக வந்து என்எஃப்ஆர்ஏ கேள்விப்பட்டிருப்பீங்களா, என்எஃப்ஆர்ஏ லைக் அவங்களுக்கு இப்போ ஐசிஐக்கு தான் வந்து பயங்கர டைப்னா ஒரு பயங்கர ஒரு காம்படிஷன் போயிட்டு இருக்கு. ஆடிட்டர்ஸ்லாம் வந்து ஐசிஐல இருந்து ப்ராப்பராக ஆடிட் பார்க்கறது இல்லை, எல்லாம் வந்து காசு வாங்கிட்டு ஃபேக்காக பார்த்துட்டு இருக்காங்க, ஜெனுவனாக பார்க்கறது இல்லை, ஃப்ராட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்துச்சு. அதை சரி பண்ணுறதுக்காக என்எஃப்ஆர்ஏ பாடின்றது இப்போ வந்து ஒரு பயங்கரமாக எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி ஆடிட்டர்ஸ் பண்ணுற ஒர்க்கெலாம் கரெக்டாக அப்படின்றத செக் பண்ண வராங்க. ஸோ லைக் நீங்கள் ஆடிட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து 8 இயர்ஸ் கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸை பத்திரமா வைக்கணுன்ற மாதிரிலாம் கம்பெனிஸை பார்த்துருப்போமா. ஸோ இன்கேஸ் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்து ஆடிட் வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி ஏதோ ஒரு கம்பெனிக்கு போகுது, அப்போ நீங்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு புரியுது. அப்போ வந்து அவங்க வந்து உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி உங்களை வந்து என்ன எதுன்னு கேட்பாங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் இருக்குன்ற மாதிரி எடுத்து வச்சு நம்ம வந்து நான் அன்னைக்கு பண்ணப்போ இதுதான் ஃபேக்ட், இதை வச்சு தான் ஒப்பீனியன் கொடுத்தேன்றதை ப்ரூவ் பண்ணும். இன்கேஸ் உங்களால் ப்ரூவ் பண்ண முடியலன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜெயிலு, பெனால்ட்டின்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையுமே இந்த சிஏ கரியர்லையுமே இருக்குது. ஓகேவா, உங்கள் மெம்பர்ஷிப் ஐடியே கேன்சல் பண்ணிடுவாங்க தப்பாக பண்ணிட்டீங்கன்னா. கஷ்டப்பட்டு வாங்கின சிஏக்கான ஐடி இருக்கும்ல, தப்பாக பண்ணிங்கன்னா க்ளோஸ், படித்ததே வேஸ்ட்டு.
ஸோ டாக்குமெண்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடிட் டாக்குமெண்டேஷன் ரெஃபர்ஸ் டு தி record of audit procedures performed, relevant audit evidence obtained and conclusions the auditor reached. So மூணே டேர்ம். ஒன்று ஆடிட் ப்ரொசீஜர் பர்ஃபார்ம் பண்ணதுக்கான ரெக்கார்டு, செகண்டு எவிடன்ஸ் ஆப்டைன் பண்ணதுக்கான ப்ரூஃப், அதுக்கப்புறம் நம்ம கன்க்ளூஷன் கொடுத்ததுக்கு நம்ம எந்த பேசிஸில் வந்து ஆடிட்டர் வந்து கன்க்ளூஷன் கொண்டு வந்தோம். இதுதான் வந்து ஆடிட் டாக்குமெண்டேஷன் வர 3 பாயிண்ட். ஒன்று வந்து ரெக்கார்ட் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர் பர்ஃபார்ம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ரெலவெண்ட் ஆடிட் எவிடன்ஸ் ஆப்டைன், அண்ட் லாஸ்ட் பார்த்தோன்னா கன்க்ளூஷன் தி ஆடிட்டர் ரீச். இது எல்லாமே வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணணும். அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஆடிட்டர் கொடுத்துருக்காங்க. The objective of the auditor is to prepare documentation that provide sufficient appropriate record of the basis of audit report and evidence that audit was planned performed in accordance with the SAs and applicable legal and regulatory requirement. ஜென்ரலாக நம்ம கொடுத்த ஆடிட் ரிப்போர்ட்டுக்கு சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் எவிடன்ஸ் இருக்குது. சேம் டைம் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணது பர்ஃபார்ம் பண்ணது எல்லாமே வந்து நாங்கள் வந்து ஆடிட் டாக்குமெண்டேஷனை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம், எல்லா ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸும் ஃபுல்ஃபில் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா அந்த இடத்துல வந்து எவிடன்ஸாக டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறோம். ஓகே, ஸோ அகைன் என்ன சொல்கிறாங்க, மேலே பார்த்து அதே பாயிண்ட் தான் வந்து திருப்பி சொல்லியிருக்காங்களா இந்த டேபிள் லைக் அந்த சார்ட்டில். ஸோ ப்ரிப்பேர் டாக்குமெண்டேஷன் ப்ரொவைட் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ரெக்கார்ட் ஃபார் ஆடிட் ரிப்போர்ட் அண்ட் எவிடன்ஸ் தட் ஆடிட் வாஸ் பிளான் அண்ட் பர்ஃபார்ம் இன் அக்கார்டன்ஸ் வித் எஸ்ஏஸ். ஸோ எஸ்ஏஸ் படி நம்ம எல்லாமே வந்து பிளான் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நேச்சர் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன். ஆடிட் டாக்குமெண்டேஷன் ப்ரொவைட்ஸ் எவிடன்ஸ் ஆஃப் தி ஆடிட்டர் பயாஸ் பேசிஸ் ஃபார் கன்க்ளூஷன் அபவுட் தி அச்சீவ்மெண்ட் ஆஃப் தி ஓவர் அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஆடிட்டர். ஸோ ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க, ஆடிட் டாக்குமெண்டேஷன் என்ன கொடுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆடிட்டர் வந்து கொண்டு வந்த ஒப்பீனியனுக்கு அது வந்து ஒரு எவிடன்ஸ் கொடுக்குது. கரெக்டாக ஒரு எவிடன்ஸை பேஸ் பண்ணி ஆடிட் ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோம். செகண்ட் என்ன சொல்கிறாங்க, எவிடன்ஸ் தட் ஆடிட் வாஸ் பிளான் அண்ட் பர்ஃபார்ம் அக்கார்டன்ஸ் வித் திஸ் எஸ்ஏஸ். அதே பாயிண்ட் தான் மேலே கீழே வரைக்கும் வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் 5 பேஜ் ஒரே பாயிண்ட் தான். ஓகேவா, ஈஸியாக நான் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5 பேஜில் பிளான்டு பர்ஃபார்ம்டு ரெக்யர்மெண்ட் லீகல் ரெக்யர்மெண்ட் வித் ஆல் தி எஸ்ஏஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் வந்து எவிடன்ஸ், கன்க்ளூஷன்ஸ், ஆடிட் ரிப்போர்ட்டு, ஒப்பீனியன், ஆடிட் டாக்குமெண்டேஷன். அவ்வளோதான். இது வரைக்கும் அந்த கீவேர்ட்ஸே அவ்வளோதான், வேறு எதுவுமே பெருசாக கிடையாது. அதுக்கப்புறம் பர்பஸ் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன். ஃபாலோயிங் ஆர் தி பர்பஸ் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன். என்னென்ன பர்பஸ்ன்னு பார்த்தோம்னா அசிஸ்டிங் தி என்கேஜ்மெண்ட் டீம் டு பிளான் அண்ட் பர்ஃபார்ம் தி ஆடிட். ஸோ ஆடிட் டாக்குமெண்டேஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து லைக் லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஆடிட் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பிளானை பார்க்குறப்ப டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சிட்டோம். அப்போ நம்ம புதுசாக ட்ரை பண்ண போகிறப்ப போன வருஷம் இதான் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்து பார்த்தா புதுசாக பண்ணவங்களுக்கு அசஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா, லைக் இதுதான் பண்ணே பண்ணிக்கலாம் நம்மளும் அதை ரிப்பீட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் டீமுக்கு பிளான் பண்ணுறதுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு அசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அசிஸ்டிங் மெம்பர்ஸ் ஆஃப் த என்கேஜ்மெண்ட் டீம் டு டைரக்ட் அண்ட் சூப்பர்வைஸ் தி ஆடிட் ஒர்க் அண்ட் டு டிஸ்சார்ஜ் தர் ரிவ்யூஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ எங்கேஜ்மெண்ட் டீமில் இருக்க மெம்பர்ஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு டைரக்ட் பண்ண முடியும், சூப்பர்வைஸ் பண்ண முடியும். சேம் டைம் வந்து அவங்க வேறு ஏதாச்சும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாலும் அதுவும் வந்து டிஸ்சார்ஜ் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் enabling the engagement team to be accountable for its work. ஸோ லைக் ஆடிட் டாக்குமெண்டேஷன் ஒவ்வொருத்தரும் அந்த வேலையை பண்ணி முடிக்கிறப்ப நான் அந்த வேலையை பண்ணுறேன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் பண்ணுறாங்களா, அப்போ இன்கேஸ் அந்த வேலை ஃபியூச்சர் தப்பு இருக்குது அப்படின்னா அவங்க தான் வந்து அக்கௌண்டபிள்னு சொல்லிட்டு யாரும் அந்த டாக்குமெண்ட் எடுத்து பார்க்குறப்ப தெரிஞ்சிடும் இவங்க தான் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரிட்டைனிங் ரெக்கார்ட் ஆஃப் மேட்டர்ஸ் கண்டெய்னிங் சிக்னிஃபிகன்ஸ் டு தி ஃபியூச்சர் ஆடிட்ஸ். ஸோ லைக் ஒரு சில மேட்டர்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சிக்னிஃபிகண்டான இம்பாக்ட் உள்ள மேட்டர்ஸாக இருக்கும். ஸோ அந்த மேட்டர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட்டு சொல்லி ஆடிட் டாக்குமெண்ட்ஸ் நோட் பண்ணி வைக்கிறப்ப ஃபியூச்சர் ஆடிட் பார்க்குறப்ப அந்த மேட்டர்லாம் வந்து லாஸ்ட் டைம் மிஸ்டேக் ஆயிருக்கு, ஸோ அது சிக்னிஃபிகன்ட் மேட்டராக இருக்குது, ஸோ வந்து கேர் எடுத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண முடியுமா. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து டாக்குமெண்டேஷன் வந்து பெனிஃபிட்டாக இருக்குது. எஸ்கியூசின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது தெரியுமா, ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் மேம் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நான் தான் உங்களுக்கு எடுத்து நினைக்கிறேன். நான் தான் உங்களுக்கு ஜஸ்ட் பேசிக் மட்டும் சொல்லியிருப்பேன், ஃபுல்லாக சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ enabling the conduct of quality control review and inspection in accordance with SQC1. SQC1ன்றது லைக் வந்து ஒரு ஃபார்மும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலுக்காக வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் என்ன பண்ணுதுன்னா வந்து லைக் அதெல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணுறதுக்கு ஒரு எனேபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி தேவைங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, enabling the conduct of external inspection in accordance with the applicable legal, regulatory and other requirements. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லாமே ப்ராப்பராக ஆடிட் டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சிருக்கோம், டக்குன்ட்டு வந்து வேற ஒரு என்விரான்மெண்ட் லைக் எக்கோ சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இந்த கம்பெனி எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ண வராங்க. அப்போ டாக்குமெண்டேஷன் எடுத்து பார்க்குறப்ப ஓகே அவங்க லாஸ்ட் இயர் வரைக்கும் ஃபில் பண்ணியிருக்காங்க, அது ஆடிட்டர் அப்ரூவ் பண்ணியிருக்காரு, இந்த வருஷம் தான் ஏதோ மிஸ் மேட்ச் ஆயிருக்கு அப்படின்றது ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு வேலை லைக் லாஸ்ட் இயர் அந்த டாக்குமெண்டேஷன் நம்ம இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவங்க வந்து பல வருஷமாக இப்படி தான் வந்து என்விரான்மெண்ட் வந்து ஸ்பாயில் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பெனால்ட்டிலேருந்து லீகல் ஆக்ஷன் எல்லாமே அதிகமாகும்ல. ஸோ லைக் இந்த மாதிரி வந்து டாக்குமெண்டேஷன் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி சேஃப்கார்ட் பண்ணிக்க முடியுன்ற மாதிரி தேசை சொல்கிறாங்க. ஓகே, next illustration இருக்கு. A new team member of Audit of Extremely Vibrant Limited was of the view that audit documentation does not help in planning the audit of any company. Explain whether the documentation has any relation with regard to planning the
ஆடிட் கம்பெனி புதுசாக வந்து ஆடிட் டீமில் மெம்பர் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷனால எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது, லைக் பிளானிங்லாம் சப்போர்ட் பண்ணாதுன்ற மாதிரி ஒப்பீனியன் வைக்கிறாரு. இப்படி தான் அவங்க எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி கேட்குறப்ப நீங்கள் மேலே பார்த்தோம்ல அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து லிஸ்ட் பண்ணி இல்லை ஆடிட் டாக்குமெண்டேஷன் இந்த பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது, பிளானிங் எதை சப்போர்ட் பண்ணணும், எங்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர் சப்போர்ட் பண்ணுன்ற உங்களோட ஒப்பீனியன் ஆஃப் தி ஆக்ஷன் ஆன்சர் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ ஆடிட் டாக்குமெண்டேஷன் ஹெல்ப் இன் பிளானிங் ஆடிட் ஆஃப் கம்பெனி இன் ப்ராப்பர் மேனர், ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் கனெக்ட் தி ஆடிட் தட் கம்பெனி இஸ் மோர் எஃபெக்டிவ். இங்கே வந்து சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து எல்லா பாயிண்ட்ஸும் கொடுத்து புரிய வைக்கிற மாதிரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபார்ம் கண்டென்ட் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன். Auditor shall prepare audit documentation that is sufficient to enable an experienced auditor having no previous connection with the audit to understand the nature, timing, extent of audit procedure. First point என்ன சொல்றாங்க, நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆடிட் டாக்குமெண்டேஷன் வந்து எந்த மாதிரி இருக்கணும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடிட்டர் இருக்காங்கல்ல அவங்க அதை எடுத்து பார்த்தாங்கன்னா ஈவன் நம்ம ஃப்ரெஷராக இருந்தால் ஆடிட் டாக்குமெண்டேஷன் பண்ணியிருந்தாலுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆடிட்டர் வந்து எடுத்து பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து இதான் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு வந்து புரியணும். புரியாத மாதிரி ஆடிட் டாக்குமெண்டேஷன் இருக்கக்கூடாது. இப்போ ஜென்ரலாக வந்து எல்லாமே ஒரு சீக்வன்ஸ் இருக்குல்ல, இதில் பண்ணால் தான் புரியுன்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ டாக்குமெண்டேஷன் பண்ண விதவுமே வந்து அந்த மாதிரி வந்து புரியிற மாதிரி கால்குலேஷன்லேருந்து எல்லாமே பண்ணியிருக்கணும். சும்மா ஏதோ தாமோன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு எல்லா பக்கமும் ஒரு ரெஃபர் பண்ணுறோம்ல, ரெஃபர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு இதுதான் டாக்குமெண்டேஷன் சொல்லி கொடுத்தா நம்புவாங்க யாராச்சும். ஸோ அதுக்குன்னு ப்ரெசென்டேஷன் பண்ணுறதுக்கான வே இருக்குது, அந்த வேலை தான் இருக்கணும். அதை யார் எடுத்து பார்த்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து புரியணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? The auditor shall prepare audit documentation that is sufficient to enable an experienced auditor having no previous connection with the audit. இந்த ஆடிட்டுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை, அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆடிட்டர். அவங்க எடுத்து பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து இதான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு புரியணும். அதுக்கப்புறம் வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் தி நேச்சர், டைமிங், எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஆடிட் பெர்ஃபார்ம். ஸோ அந்த ஆடிட்டில் வந்து எவ்வளோ டைமிங் இன்வால்வ் இருக்குது, எந்த கைண்ட் ஆஃப் நேச்சரில் பண்ணியிருக்காங்க, எந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் பண்ணியிருப்பாங்க, எந்த ப்ரொசீஜரில் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி எல்லாமே வந்து அது தெரியணும். அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் ஆஃப் தி ஆடிட் ப்ரொசீஜர் பெர்ஃபார்ம், ஆடிட் எவிடன்ஸ் ஆப்டைன்ட். ஸோ அப்படி பண்ணப்ப அவங்களுக்கு வந்து எந்த அந்த ப்ரொசீஜரோட ரிசல்ட் என்ன, அவங்களுக்கு என்ன எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றதும் நம்ம டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து சிக்னிஃபிகன்ட் மேட்டர் அரைசிங் டியூரிங் தி ஆடிட் and the conclusion reached thereon and significant professional judgment made in reaching those conclusions. So அந்த ஆடிட் பார்க்குறப்ப எதெல்லாம் வந்து சிக்னிஃபிகன்ட் மேட்ரு, அந்த சிக்னிஃபிகன்ட் மேட்ருக்கு நம்ம வந்து எந்த கன்க்ளூஷன் ரீச் பண்ணியிருக்கோம், என்ன ஒப்பீனியன் கொடுத்துருக்கோம், நம்ம ஒப்பீனியன் அந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷன் கொடுத்து அந்த மாதிரி ஒப்பீனியன் கொடுத்ததுக்கான ஜட்மெண்ட் என்ன, ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட்டாக தெரியும்ல, நம்ம எடுக்கிற அசம்ஷன்ஸ், நம்ம எந்த அசம்ஷன் எடுத்து நம்மளோட ஜட்மெண்ட் படி ஏன் அதை கொடுத்தோம் அப்படின்றது எல்லாமே அந்த டாக்குமெண்டேஷனில் தெளிவாக கொடுத்துருக்கோம். பிகாஸ் ஒரு 2 or 3 years அப்புறம் கேட்குறப்ப நமக்கு ஞாபகம் இருக்காது, கரெக்ட் தானே? அன்னைக்கு வந்து சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கும், அதை பேஸ் பண்ணி ஜட்மெண்ட் கொடுத்துருப்போம். பட் 3 years அப்புறம் இந்த எந்த இதில் கொடுத்தீங்கன்னு கேட்டால் ஞாபகம் இருக்கா, டாக்குமெண்ட் பண்ணி தான் இந்த இதில் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபர்தர் இன் டாக்குமெண்டிங் தி நேச்சர், டைமிங், எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர் பெர்ஃபார்ம், ஆடிட்டர் ஷால் ரெக்கார்ட் தி ஐடென்டிஃபைங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி specific items or matters tested, the who performed the audit work and date of such audit work was completed, the who reviewed the audit work and the date and the extent of the such review. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த நேச்சர் டைமிங் எக்ஸ்டென்ட்லாம் வந்து பார்க்குறப்ப யார் வந்து அந்த ஆடிட் ஒர்க்கை பர்ஃபார்ம் பண்ணால், அதை வந்து யார் வந்து ரிவ்யூ பண்ணால், எந்த டேட்டில் பண்ணாங்க, யார் சைன் பண்ணிக்கான்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆடிட்டர் ஷால் டிஸ்கஸ் த சிக்னிஃபிகன்ட் மேட்டர்ஸ் வித் மேனேஜ்மெண்ட், those charged with governance and others including a natural significant matter discussed and when and with whom the discussion took place. ஒருவேளை வந்து அந்த கம்பெனி ஆடிட் பார்க்குறப்ப சிக்னிஃபிகண்டாக ஏதாச்சும் மேட்டர் இருக்குது அப்படின்னா அந்த மேட்டர் வந்து நீங்கள் கம்பெனி டிஸ்கஸ் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் வந்து ஆடிட்டில் யாரும் கொஸ்டின் பண்ணக்கூடாது. நான் வந்து இந்த மேட்டரை இந்த மேனேஜ்மெண்ட்டில் இந்த பர்சனுக்கு டிஸ்கஸ் பண்ணேன், இந்த தோஸ் சார்ஜ் கவர்னன்ஸ் கிட்டே டிஸ்கஸ் பண்ணேன், இந்த டேட்டில் டிஸ்கஸ் பண்ணேன், அவங்களுக்கு வந்து அவங்க இதை பார்த்து முடிச்சுட்டு இந்த ஒப்பீனியன் அவங்க கொடுத்தாங்க அப்படின்ற மத கொண்டு எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி வச்சிடணும். பிகாஸ் நம்ம வந்து சேஃப்டியோடு இருக்கணும், புரியுதா? சப்போஸ் எங்கேயும் ஃபியூச்சரில் வந்து கம்பெனி பிரச்சனை வரப்போ அவங்க என்ன சொல்ல, ஆடிட்டர் வந்து என்ன இன்ஃபார்மே பண்ணல அப்படின்னு மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டா ப்ரூவ் பண்ணணும்ல, இந்த டேட்டில் இந்த இதான் பண்ணேன்ற மாதிரி நம்மகிட்ட வந்து எல்லாமே வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, if the auditor identify information that is inconsistent with the auditor's final conclusion regarding a significant matter, the auditor shall document how the auditor addressed the inconsistency. ஒருவேளை அந்த டாக்குமெண்டேஷன் பண்ணுறப்ப அவங்க ஃபைனல் கன்க்ளூஷன் ரீச் பண்ணுறப்ப அங்கே ஏதாச்சும் இன்கன்சிஸ்டன்சி இருக்குது அப்படின்னா அந்த இன்கன்சிஸ்டன்சி கூட ஆடிட் வந்து எப்படி டீல் பண்ணாரு அப்படின்றதையும் அவங்க வந்து அந்த இடத்துல வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, தி ஃபார்ம் கண்டென்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபேக்டர்ஸ் சச் அஸ் சைஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ நம்ம ஆடிட் டாக்குமெண்டேஷன் சைஸ் இருக்கும்ல, அதெல்லாம் சைஸ், அது காம்ப்ளெக்சிட்டிலாம் வந்து எப்படி டாக்குமெண்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா வந்து நம்ம பார்க்குற என்டிட்டியோட சைஸு, அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்க காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து மாறும். அதே மாதிரி நம்ம வந்து எந்த கைண்ட் ஆஃப் நேச்சரில் வந்து ப்ரொசீஜர் பர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதை பொறுத்து மாறும். அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனியில் எந்த அளவுக்கு வந்து ரிஸ்க் இருந்துச்சோ, எந்த அளவுக்கு ஃப்ராட் இருக்கோ அதை பொறுத்து டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் அதிகமாகும். ஒரு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா டாக்குமெண்டேஷன் கம்மியாக இருக்கும், அங்கே எல்லாமே தப்பாக இருக்குன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணியிருப்போம், அந்த டாக்குமெண்டேஷன்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆடிட் எவிடன்ஸ் அப்படி கிடச்சிருக்கோம், அதில் வச்சு சிக்னிஃபிகண்டாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து
நம்ம பண்ணுறப்ப ஏதாச்சும் எக்ஸப்ஷன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம், லைக் எல்லாமே கரெக்டாக இருக்கா, இது ஒன்று மட்டும் ஜென்ரலாக இல்லாத மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தோணுதுன்னா அதையும் தனியாக நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் the need to document a conclusion or the basis for conclusion not readily determined from the documentation of the work performed, the audit evidence obtained. அதுக்கப்புறம் ஆடிட் மெத்தடாலஜி அண்ட் டூல்ஸ் யூஸ். ஜென்ரலாக இந்த எல்லா பர்ஃபார்மன்ஸும் நம்ம பண்ணி முடிக்கிறதுக்கு எவிடன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாமே A to Z, எந்த மெத்தடில் பண்ணணும், யாரை வச்சு பண்ணணும், எப்போ பண்ணணும், எத்தனை தேதி பண்ணணும், அது என்ன ரிசல்ட் கிடச்சிச்சு, அந்த ரிசல்ட்னால என்ன ப்ராப்ளம் வந்துச்சு, லைக் அதை எப்படி நம்ம டீல் பண்ணுன்ற மாதிரி எல்லாமே A to Z வந்து மேக்ஸிமம் எவ்வளோ டாக்குமெண்ட் பண்ணணுமோ டாக்குமெண்ட் பண்ணி வச்சிடணும். நாங்களுமே ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறப்ப சின்ன சின்ன பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணாமே டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா வந்து லைக் கொஞ்சம் நாள் கழிச்சு கேட்குறப்ப நம்ம மிஸ்டேக் வரக்கூடாது. ஏன்னா நம்ம ஆடிட் பார்ப்போம், ஆர்டிகல்ஸ் 1 year பார்ப்போம், நெக்ஸ்ட் இயர் வந்து வேறு டிபார்ட்மெண்ட் தூக்கி போட்டுருவாங்க. அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம பார்த்த கேஸை வேற ஒரு பையன் பார்க்க வந்திருப்பான். அப்போ நம்ம வந்து லாஸ்ட் டைம் என்ன பர்ஃபார்ம் பண்ணணுன்றது ஃபுல்லாகவே டாக்குமெண்ட் பண்ணியிருந்தா தான் அவங்க ஒர்க் பண்ணுறப்ப இதெல்லாம் லாஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க, நம்மள தான் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். ஜென்ரலாக நாங்கள் பண்ணுறப்ப ஃபஸ்ட் டைம் ஆடிட் பார்க்குறப்பலாம் வந்து ஐடியாவே இருக்காது. போன வருஷம் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து தான் ஆடிட் பண்ணுவோம். ஆனால் நம்ம பார்க்குறப்ப அந்த டைம் வந்து வேறு டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ப்ரொசீஜர் வந்து எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்த்து ஒவ்வொரு அசிஸ்டண்ட்டும் லேர்ன் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஆடிட் டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஆடிட் டாக்குமெண்டேஷன் மேபி ரெக்கார்ட் ஆன் பேப்பர். ஜென்ரலாக வந்து நாங்கள்லாம் ஆஃபீஸ் போகிறப்ப எல்லாத்தையுமே வந்து எலக்ட்ரானிக் மோடில் ரெக்கார்ட் பண்ணுவோம். பேப்பர் ஒர்க்லாம் கிடையாது. பேப்பர் ஒர்க் பண்ணாலுமே அது எல்லாத்தையுமே வந்து ஸ்கேன் பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்து க்ளவுடில் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ வந்து ஜென்ரலாக இப்போ எல்லா பக்கமே வந்து எலக்ட்ரானிக்காக தான் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஒரு சில பக்கம் தான் ஸ்டில் வந்து ரிட்டனாக வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அப்புறம் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்கன்னா வந்து ஆடிட் ப்ரோக்ராம் வந்து டாக்குமெண்ட் பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ண அனாலிசிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து மெமரண்டம் சம்மரி வச்சு போட்டிருப்போம். அதுக்கப்புறம் லெட்டர் ஆஃப் கன்ஃபர்மேஷன், இப்போ டெப்டாஸ்ட்டு இவ்வளோ பேலன்ஸ் இருக்கா கன்ஃபர்மேஷன் லெட்டர் வாங்குறோம்ல, அது அதே மாதிரி கிரெடிட்டாஸ்ட்டு கால் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ பேலன்ஸ் இருக்கான்னு கேட்போம். இவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு சொன்னால் அவங்கள்ட்ட லெட்டர் வாங்கியிருப்போம். இந்த மாதிரி லெட்டர் எல்லாமே வந்து நம்ம வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, the auditor may include copies of the entity records, for example significant and specific contracts agreement as part of the audit documentation. Audit documentation is not a substitute for the entity's accounting record. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா லைக் ஆடிட் டாக்குமெண்டேஷனில் ஒருவேளை என்டிட்டி வந்து ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்டாக்டில் என்ட்ரு ஆயிருக்காங்க அப்படின்னா அதையுமே வந்து நம்ம வந்து டாக்குமெண்டேஷன் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ணுறோம் அப்படின்றதுனால அந்த என்டிட்டிக்கு ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண தேவையில்லையான்னு கேட்டால் கிடையாது. அது வந்து அவங்களோட மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம பண்ண ஒர்க்குக்கு நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணுறோம். நம்ம பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணாமல் இருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, the auditor need not include in audit documentation superseded drafts of working papers and financial statements, notes that reflect incomplete or preliminary thinking, previous copies of documents corrected for typographical or other errors, and duplicates of documents. ஜென்ரலாக வந்து டாக்குமெண்டேஷனில் என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ண மாட்டோம்னு பார்த்தோன்னா, ஒரு சில டாக்குமெண்ட் வந்து போட்டிருப்போம், ஆனால் அந்த ஒரு சில ஒர்க் பண்ணியிருப்போம், பட் அந்த ஒர்க் வந்து தப்புன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 5 days அப்புறம் தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த ஒர்க்குக்கு மேலே நம்ம வேற ஒர்க் பண்ணியிருப்போமா, அப்போ செகண்டாக ஒர்க்கு பண்ண ஒர்க்கு தான் வந்து வேலிடான ஒர்க்கு. அந்த டைமில் வந்து அந்த செகண்டாக பண்ண ஒர்க்கோட பேப்பர்ஸ் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணுமே தவிர அந்த ஃபர்ஸ்ட் பண்ண ட்ரையல் ஒர்க் இருக்கும்ல அதை வந்து அப்லோட் பண்ண போகுது. ஏன்னா வந்து கன்ஃபியூஷன் வந்து ஏற்படுத்திடும். அது தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை உடனே வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டு எது கரெக்டாக அதை அப்லோட் பண்ணும். அதே மாதிரி வந்து ஒரு காப்பி இருக்கு, அதே காப்பியை வந்து மல்டிபிள் காப்பீஸாக வந்து அப்லோட் பண்ணக்கூடாது. கரெக்டாக வந்து சிக்னிஃபிகண்டாக ஒரு டூப்ளிகேட் காப்பீஸ் அப்லோட் பண்ணக்கூடாது. சேம் டைம் வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ண ஒர்க் தான் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த எரர் மெத்தட்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி கால்குலேஷன்லாம் பண்ண தேவையில்ல. எக்ஸாக்டாக எது தேவையோ எது நெசசரியோ அதான் வந்து பண்ணியிருக்கணும். சும்மா நம்ம டே 1 டே லாஸ்ட் வரைக்கும் சின்ன சின்ன வேலை பண்ணியிருப்போம், எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஆடிட் டாக்குமெண்டேஷன் இன்க்ளூட்னு சொல்லிட்டு மேலே பார்த்தோம்ல, அதான் ப்ரோக்ராம் அனாலிசிஸ் இமெயில் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து டைம்லி ப்ரிப்பரேஷன் ஆஃப் audit documentation. The auditor shall prepare audit documentation on timely basis. The preparing sufficient appropriate audit documentation on timely basis helps to enhance the quality of the audit and facilitate the effective review and evaluation of the audit evidence obtained and conclusion reached before the auditor's report is finalized. Documentation prepared after the audit work has been performed is likely to be less accurate than documentation prepared at the time such work is performed. So வந்து timely preparation audit documentation னா இப்போ ஒர்க் ஆரம்பிச்சுக்கிறோம், பண்ணிட்டே இருக்கீங்க, ஒரு டாஸ்க் முடிஞ்சிச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பிஎன்எல் பேலன்ஸ் டைப் பேலன்ஸ் வச்சுக்கோங்களேன். பிஎன்எல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, பிஎன்எல் ஆடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அது ஆடிட் பண்ணி முடிச்சோடனே பிஎன்எல் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து டாக்குமெண்டேஷனில் இன்க்ளூட் பண்ணிடணும். அதே மாதிரி ட்ரையல் பேலன்ஸ் பார்க்குறப்ப இன்க்ளூட் பண்ணிடணும், பேலன்ஸ் ஷீட் பார்க்க இன்க்ளூட் பண்ணிடணும். அதே மாதிரி டெப்டா செக் பண்ணுறப்ப கிரெடிட் செக் பண்ணுறப்ப அந்த வேலையை பண்ண நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரிலையபிளாக இருக்கும், அக்யூரேட்டாகவும் இருக்கும். நம்ம எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் வந்து ஒரு நாள் உட்காந்து அப்லோட் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா மேபி சம் இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ் பண்ணிடுவோம், அக்யூரேட்டாக இருக்காது, தேவை இன்ஃபர்மேஷன் வந்து மறந்துடலாம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கரெக்டாக வந்து ஆக்சுவலாக ஆடிட் டாக்குமெண்டேஷன் பண்ண டைம் லிமிட் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஜென்ரலாக வந்து ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் இத்தனை தேதிக்குள்ளே நீங்கள் ஆடிட் டாக்குமெண்டேஷன் பண்ணுங்கன்ற மாதிரி டைம் லிமிட் இருக்கும். பட் அதனால் அது அட்வைசபிள் கிடையாது. என்றைக்குமே ஒர்க் பண்ண டாக்குமெண்ட் பண்ணிட்டோம்னா ஈஸி. லேட்டராக பண்ணலாம்னு வச்சுன்னா ஜென்ரலாக மறந்துடுவோம்ல. ஸோ அதான் வந்து இந்த பேரா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஆடிட் ஃபைல் பற்றி பேசுகிறாங்க. ஆடிட் ஃபைல் மே பி டிஃபைன்ட் அஸ்
one or more folders or other storage media in physical electronic form containing the records that comprise the audit documentation for a specific engagement. So audit documentation ன்றது 1 2 3 10 இருக்கு ஓகேவா. இந்த 10மே தூக்கி ஒரே இதுல போட்டாங்க அப்படின்னா ஆடிட் ஃபைல் ஓகேவா. ஒரு எங்கேஜ்மெண்ட் பண்ண இருக்கும், ஒரு ஸ்பெசிஃபிக் எங்கேஜ்மெண்ட் கிளைண்ட் கூட டைப் போட்டாச்சு, ஆடிட் பார்த்து முடிக்கிறோம். ஸோ அந்த டைம்ல வந்து நமக்கு டெட்டாஸில் பற்றி ஒரு டாக்குமெண்டேஷன் வருது, கிரெடிட்டாஸ் வந்து டாக்குமெண்டேஷன் வருது, அதே மாதிரி எம்ப்ளாயிஸ் பற்றி இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் பற்றி ஒவ்வொரு பக்கம் வந்து ஒவ்வொரு எவிடன்ஸ் கேதர் பண்ணி வச்சிருக்கோம். அது எல்லாமே டாக்குமெண்டேஷன் தான். அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் ஃபைலாக வைக்கிறோம்ல, அதான் வந்து ஆடிட் ஃபைல் ஓகேவா. ஒன் ஆர் மோர் ஃபோல்டர்ஸ் ஆர் அதர் ஸ்டோரேஜ் மீடியா, இது வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து பிசிக்கல் ஃபார்ம்லேயே வச்சுக்கலாம், அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஃபார்ம்லேயே வச்சுக்கலாம், சிங்கிள் ஃபோட்டோலேயே வச்சுக்கலாம், இல்லை மோர் ஃபோட்டோலேயே வச்சுக்கலாம். இன் பிசிக்கல் எலக்ட்ரானிக் ஃபார்ம் கண்டெய்னிங் தி ரெக்கார்ட்ஸ் தட் கம்பரைஸ் தி ஆடிட் டாக்குமெண்டேஷன் ஃபார் ஸ்பெசிஃபிக் எங்கேஜ்மெண்ட் ஓகேவா. ஆடிட் ஃபைலுக்கும் ஆடிட் டாக்குமெண்டேஷன் பெரிய டிஃபரன்ஸ்ல கிடையாது. ஆடிட் டாக்குமெண்டேஷன் சிங்கிள் காப்பி ஃபைல்னா வந்து காம்பினேஷன் ஆஃப் அந்த எங்கேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைலும் சேர்த்து வச்சுக்கிறது தான் ஆடிட் ஃபைல் ஓகேவா. அதுக்கப்புறம் இல்லஸ்ட்ரேஷன் 2 இருக்கு. While auditing the books of accounts of very careful limited for the financial year 2021, a team member of audit for very careful limited was revealed that the audit of the company no relation exists between audit file and audit documentation. Explain the relation between audit file and audit documentation. So like team ஒரு மெம்பர் வந்து ஆடிட் ஃபைலுக்கும் ஆடிட் டாக்குமெண்டேஷன் டிஃபரன்ஸ் கிடையாது, ரெண்டு சேம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வந்து லைக் எந்த ரிலேஷனும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இங்கே என்ன சொல்றாங்கன்னா ஆடிட் ஃபைல் may be defined as one or more folders or other storage media in physical electronic form containing the records that comprise the audit documentation for a specific engagement. The auditor shall assemble the audit documentation in an audit file and complete the administrative process of assembling the audit file on timely basis after the date of audit report. ஜென்ரலாக வந்து ஆடிட் பார்த்தோம்னா ஒரு டேட்டில் வந்து ஆடிட் ரிப்போர்ட் கொடுப்போமா, அதான் வந்து ஆடிட் ரிப்போர்ட் டேட்டு. ஆனால் அதே டேட் அன்னைக்கு நம்ம ரிப்போர்ட் டேட் அன்னைக்கே வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணிப்போமா கேட்டால் முடியாது. பிகாஸ் ஏகப்பட்ட ஒர்க் இருக்கும். எனக்குமே டாக்குமெண்டேஷன் வந்து அப்பப்போ பண்ணணும்னு சொல்லுவாங்க, அப்பப்போ சின்ன சின்ன வேலை பண்ணி முடிச்சிடுவோம். பட் ஆனால் லாஸ்ட் டேட் வரைக்கும் ஒர்க் இருக்கும்ல, ஸோ அது சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து நம்ம டைம் லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஓகே நீங்கள் ஜென்ரலாக பண்ணிடுங்க, பட் ஆனால் லேட் ஆச்சுன்னா கூட ரிப்போர்ட் கொடுத்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதான் வந்து அசம்பிளிங் ப்ராசஸ்ன்னு சொல்றது. லைக் ஆடிட் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ணி மீதி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோம்ல, அதான் வந்து அசம்பிளிங் ப்ராசஸ்ன்னு சொல்றது. ஸோ லைக் இதுதான் வந்து இந்த இடத்துல ஆடிட் ஃபைல்ன்றது அந்த அசம்பிளிங் ப்ராசஸ் சம்மந்தப்பட்டது. லைக் எல்லா டாக்குமெண்டேஷனையும் ஒன்றா சேர்த்து சிங்கிள் அந்த எங்கேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் நம்ம கொடுக்குறது ஆடிட் ஃபைல்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அசம்பிளி ஆஃப் தி ஆடிட் ஃபைல் சின்ன கான்செப்ட். இதை முடிச்சோன்னா டாக்குமெண்டேஷன் ஆஃப் தி சிக்னிஃபிகன்ட் மேட்டர்ஸ். ஓகே ஃபைன், முடிக்க முடியாது, முடிச்சிடலாம், இன்னும் டைம் ஆயிடுமே ட்ரெயினுக்கு. Assembly of the final audit file. The auditor shall assemble the audit documentation audit file and complete the administrative process of assembling the final audit file on a timely basis after the date of auditor's report. So first என்ன சொல்றாங்க, ஆடிட்டர் வந்து ஆடிட் டாக்குமெண்டேஷனை அசம்பிள் பண்ணுவார். எப்போன்னு பார்த்தோன்னா வந்து ஆடிட் ரிப்போர்ட்டுக்கு அதுக்கப்புறம். ஸோ வந்து SQC1 என்ன சொல்றதுன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் ஃபார் ஃபர்ம்ஸ் தட் பர்ஃபார்ம் ஆடிட் அண்ட் ரிவ்யூ ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ஃபைனான்ஸ் இன்ஃபர்மேஷன் அதர் அஷ்யூரன்ஸ். ஃபர்ஸ்ட் ரெண்டு லைனுமே வந்து அந்த SQC1 ஹெட்டிங் தான் ஓகேவா. SQC1னா குவாலிட்டி கண்ட்ரோல் ஃபார் ஃபர்ம்ஸ் தட் பர்ஃபார்ம் ஆடிட், அதாவது சிஏ ஃபார்ம்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஆடிட் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல, அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் லைக் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி SQC1ல சொல்லியிருப்பாங்க. ஸோ requires firms to establish policies and procedures for the timely completion of the assembly of audit file. ஸோ இந்த SQC1ல தான் வந்து அந்த ஆடிட் ஃபைலை வந்து நம்ம ஆடிட் ஃபைலை வந்து ஃபைல் பண்ணுறோம்ல, அதுக்கான டைம் லிமிட் பற்றி எப்படி பண்ணணுன்றதுலாம் வந்து SQC1 தான் வந்து டீல் பண்ணுது. அது வந்து SA 230 audit documentation ஆடிட் ஃபைல் பற்றின கான்செப்டை வந்து SQC1ல சொல்கிற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து an appropriate time limit within which to complete the assembly of final audit file is not more than 60 days after the date of auditor's report. The completion of the assembly of the final audit file after the date of auditor's report is an administrative process that does not involve the performance of new audit procedures or drawing of new conclusions. So அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்ததுல இருந்து ஆடிட் டாக்குமெண்டேஷன் அதாவது ஆடிட் ஃபைலை வந்து 60 டேஸ்க்குள்ளே பண்ணி முடிச்சிடணும். ஆனால் 60 டேஸில் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா அசம்பிளி ப்ராசஸ் மட்டும் தான் பண்ணுமே தவிர நம்ம புதுசாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது, புதுசாக வந்து ப்ரொசீஜர் பர்ஃபார்ம் பண்ணி எவிடன்ஸ் கேதர் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம கன்க்ளூஷன் மாற்றுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இது வரைக்கும் பண்ணதை நம்ம வந்து இப்போ ஃபைலாக வந்து அசம்பிள் பண்ணுறோம் ஓகேவா. சேஞ்சஸ் மே however be made to the audit documentation during the final assembly process if they are administrative in nature. ஸோ வந்து சேஞ்சஸ் பண்ணலாம் ஆடிட் டாக்குமெண்டேஷனில், அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸாக இருந்தால் மட்டும் தான் பண்ணணும். மிச்சபடி கால்குலேஷன் மாற்றுறதோ இல்லை வந்து கன்க்ளூஷன் மாற்றதோ பண்ணக்கூடாது. பட் ஆனால் ப்ரெசன்டேஷன் மாற்றலாம், புரியுதா. ஒரு வழி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆன்சர் 100 வருதுன்னா நம்ம திருப்பி ப்ரெசன்டேஷன் வேறு வந்து போடுறப்ப அதே ஆன்சர் 100 வருதுன்னா தப்பு கிடையாது. ஆனால் ஆன்சர் 120 மாறுதுன்னா அந்த வேலை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே. அதுக்கப்புறம் இப்போ மேலே பார்த்தோம்ல அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, டெலிட்டிங் ஆர் டிஸ்கார்டிங்
சூப்பர் சீரியட் டாக்குமெண்டேஷன், தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒன்று டெலிட் பண்ணுறது இல்லை டிஸ்கஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கிங் பேப்பர்ஸ் கிராஸ் ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம்ல அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறது. அதுக்கப்புறம் சைனிங் ஆஃப் செக்லிஸ்ட் பேப்பர் இருக்குது, முடிச்சிருப்போம் ஆனால் வந்து சைன் பண்ணி இவங்க தான் முடிச்சான்னு சொல்லி ஃபில் பண்ண வச்சிருப்போம். அந்த மாதிரி சைன் பண்ணி நான் தான் முடிச்சேன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது, சைன் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்டிங் ஆடிட் எவிடன்ஸ் that the auditor has obtained, discussed and agreed with the relevant members of the engagement team before the date of auditor's report. ஸோ கரெக்டாக வந்து மேபி இந்த ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி மேபி வேறு சில இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும், அதை டாக்குமெண்ட் பண்ணாமல் வச்சிருப்பாங்க. அதெல்லாமே வந்து அசம்பிளி ப்ராசஸ் பண்ணி முடிக்கும். அசம்பிளி ப்ராசஸ் தான் வந்து ஆடிட் டாக்குமெண்டேஷன் லைக் ஆடிட் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் நடக்கிற 60 days வந்து அசம்பிளி ப்ராசஸ், எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த டேர்ம் வந்து இம்பார்ட்டன்ட். அசம்பிளி ப்ராசஸ் ஆடிட் ஃபைலு 60 days ஃப்ரம் ஆடிட் ரிப்போர்ட்டு, இதெல்லாமே வந்து மேபி இதை பேஸ் பண்ணி தான் சாப்டர் கொஸ்டின் கேட்க முடியும். வேறு எதுவும் பெருசாக எல்லாம் இல்லை கேட்கறதுக்கு. After the assembly of the final audit file has been completed, the auditor shall not delete or discard audit documentation of any nature before the end of its retention period. So like அந்த மாதிரி ஆடிட் டாக்குமெண்டேஷனை வந்து என்ன பண்ணுறாங்க, ஆஃப்டர் தி அசம்பிளி ஓகே அந்த மாதிரி அசம்பிள்லாம் பண்ணி ஆடிட் ஃபைல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க திருப்பி வந்து டெலிட் பண்ணுறதோ டிஸ்கார்ட் பண்ணுறதோ இல்லை மாடிஃபிகேஷன் பண்ணுறதோ எதுவும் வந்து பண்ணக்கூடாது. ரிட்டன்ஷன் பீரியட்னா சொல்லியிருப்பாங்க, லைக் எக்ஸாக்டாக என்ன சொல்கிறது 8 years அந்த அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஓகே ஜிஎஸ்டியில் பார்த்தோம்னா நம்ம 6 months இந்த மாதிரி பார்த்துருப்போம். 6 months இல்லை ஓகே சம் மந்த்ஸ். ஒவ்வொன்றுக்கும் ரிட்டன்ஷன் பீரியட் மாறும். ஒவ்வொரு டாக்டர் ஜிஎஸ்டி பொறுத்துக்கு ரிட்டன்ஷன் பீரியட் வேறு, ஆடிட் பொறுத்துக்கு ரிட்டன்ஷன் பீரியட் மேலே. ஸோ ஒவ்வொரு கேஸை பொறுத்து ரிட்டன்ஷன் பீரியட் வந்து மாறும். ஸோ அந்த டைம் பீரியடுக்கு பத்திரமா வச்சிருக்கணும். ஓகேவா, அந்த டைம் வந்து எது மாற்றுறதுலாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, SQC1 requires firms to establish policies and procedures for the retention of engagement documentation. The retention period for audit engagement ordinary is not shorter than 7 years. இங்கே கொடுத்துறான். ஸோ ஜென்ரலாக வந்து ஆடிட் டாக்குமெண்டேஷன் ரிட்டன்ஷன் பீரியட் என்னன்னு பார்த்தோம்னா வந்து 7 yearsக்கு கீழே இருக்கக்கூடாது. ஜென்ரலாக ஆடிட் பார்க்குறோம் அப்படின்னா மினிமமாக 7 yearsக்கு வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் டிஸ்போஸ் பண்ணுறதுலாம் பண்ணலாம், பட்லாம் யாரும் ஜென்ரலாக பண்ண மாட்டாங்க, பல வருஷம் ஆனால் வச்சிருப்பாங்க. ஏன்னா எப்போ எந்த பிரச்சனை வரும்னு தெரியாது. ஆனால் ஒருவேளை 7 years மேலே டிஸ்போஸ் பண்ணிவிட்டு ஒருவேளை ஏதோ பிரச்சனை அப்படின்னா அங்கே நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. அதே வந்து 7 years ஒரு 10 years வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் அந்த கேஸில் ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னா அப்போ டாக்குமெண்ட் நம்மகிட்ட இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. ஓகேவா, ஸோ மினிமம் 8 years ஒரு பிரச்சனை வருதுன்னா மினிமம் 7 yearsக்குள்ளே நம்ம ரூல் படி வச்சிருக்கணும். அதுக்கு மேலே டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து ஒரு ரீசனாக சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க, எல்லா பெனால்ட்டியும் நம்ம மேலே தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் மேட்டர்ஸ் அண்ட் related significant professional judgment. Judging the significance of matter, okay, subjective analysis of the facts and circumstances. Example significant matters include the result of audit procedure indicating the financial statement could be materially misstated and need to revise the auditor's previous assessment of the risk of misstatement. ஸோ இது சிக்னிஃபிகன்ட் கான்செப்ட் வந்து பல பக்கம் பார்த்துருப்போம். எதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இம்பாக்ட் இருக்க மேட்ரு, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருக்க மேட்டர்லாம் வந்து ப்ராப்பராக வந்து டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணுன்ற மாதிரி இங்கே சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் ரீட் கொடுத்தாலே புரிஞ்சிடும். எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட்ஸ் தான் இந்த இதில். அதுக்கப்புறம் கம்ப்ளீஷன் மெமரண்டம் ஆர் ஆடிட் டாக்குமெண்டேஷன் சம்மரி. கொஸ்டினே இல்லை ஹெட்டிங்லேயே தெரிஞ்சிச்சு. கம்ப்ளீஷன் மெமரண்டம் அப்படி இல்லைன்னா அது வந்து ஆடிட் டாக்குமெண்டேஷன் சம்மரி. நம்ம பண்ணோம்ல டாக்குமெண்டேஷன் ஃபுல்லாக இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற ஒரு சம்மரி. The auditor may consider helpful to prepare and retain as a part of audit documentation a summary, sometimes known as completion memorandum, that describes the significant matters identified during the audit and how they were addressed. ஸோ வந்து இந்த ஆடிட் டாக்குமெண்ட் சம்மரி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா மொத்தமாக இதை டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்கோம். இந்த டாக்குமெண்டேஷனில் எதெல்லாம் வந்து ரொம்ப சிக்னிஃபிகன்ட் மேட்ரு அதை வந்து நாங்கள் வந்து அஸ் ஆடிட்டராக வந்து நாங்கள் எப்படி வந்து அதை அட்ரஸ் பண்ணோம், புரியுதா. அதான் வந்து இந்த கம்ப்ளீஷன் மெமரண்டமில் ஜஸ்ட் லைக் மொத்தமாக சின்ன சின்ன விஷயம்லாம் கொடுத்துட்டு இருந்தோம்னா வேஸ்ட்டு. பட்னா இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான இம்பாக்ட் இருக்க மேட்ரு. இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு, இதை டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டோம், அதை வந்து நாங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணோம் அப்படின்றது தான் வந்து கம்ப்ளீஷன் மெமரண்டம்னா நம்ம வந்து ஷார்ட்டாக கொடுக்குறோம். Such a summary may facilitate effective and efficient review and inspection of the audit documentation, particularly for large and complex audit. ஸோ வந்து எந்தெந்த கேஸ்லாம் வந்து ஆடிட் வந்து ரொம்ப பெருசாக லார்ஜாக காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அவங்களாம் வந்து லைக் இந்த மாதிரி சம்மரி கொடுக்கறதுனால ஈஸியாக வந்து எல்லாத்தையும் ரிவ்யூ பார்த்துட முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. The preparation of the summary may assist auditor consideration of the significant matters. It may also help the auditor to consider whether there is any individual relevant essay objective that the auditor cannot achieve that will prevent the auditor from achieving the overall objective of the auditors. சும்மா நார்மலாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓனர்ஷிப் ஆஃப் தி டாக்குமெண்டேஷன். ஜென்ரலாக வந்து என்ன சொல்கிறது, SQC1 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஆடிட் டாக்குமெண்டேஷன்ன்றது ஜென்ரலாக வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி ஆடிட்டர், ஓகேவா. மேனேஜ்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி கிடையாது, அது வந்து ஆடிட்டரோட ப்ராப்பர்ட்டி. ஹீ மே அட் இஸ் டிஸ்கிரிஷன் make portion of or extract from audit documentation available to clients provided such disclosure does not undermine the validity of the work performed
or in case of assurance engagement the independence of the auditor or his personal. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஆடிட் டாக்குமெண்டேஷன் வந்து ஆடிட்டரோட ப்ராப்பர்ட்டி. அவர் வந்து அதை வந்து கிளைண்ட்டை கொடுக்கணுன்ற மாதிரி எந்த ஒரு ரூல் கிடையாது. ஓகே, பட் ஆனால் இன்கேஸ் வந்து அவர் விருப்பப்படுறாரு, அவர் கொடுக்கல பிரச்சனை இல்லை அப்படின்னா he can give that to clients. ஓகே, பட் ஆனால் ஜென்ரலாக ஆடிட்டர் கொடுக்க மாட்டாங்க. ஜென்ரலாக வந்து தேவையான ரிப்போர்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க, தவிர டாக்குமெண்டேஷன் ஒர்க்கிங் பேப்பர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது கொடுத்தாங்கன்னா யார் வேணா காப்பி பண்ணிட்டு ஒர்க் பண்ணி பார்த்துருவாங்க, இதை பர்ஃபார்ம் பண்ணிக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலாக வந்து அது எல்லாமே வந்து ஆடிட்டரோட ஒர்க்கிங் பேப்பர்ஸ் அவர் தான் சேஃப்டியாக வச்சுக்குவார். ஜென்ரலாக கிளைண்ட்டை கொடுக்க மாட்டாங்க. பட் இன்கேஸ் வந்து ஏதோ ஒரு பக்கம் தேவைப்படுது அப்படின்னா அவர் விருப்பப்பட்டால் அந்த காப்பியை வந்து கொடுக்கலாம். அப்போ ரிலேஷன் 3 இருக்கு. Yeah, direct are very different between was of the view that audit documentation of the company is the property of the company, and the comment and the contention of this contention of the director regarding the audit documentation of the company. என்ன சொல்றாங்க, இது audit documentation வந்து கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி அவங்க வியூ வச்சிருக்காங்க. கரெக்டா தப்பா? கரெக்ட். So generally audit documentation is not the property of the company, rather audit documentation is the property of the auditor. சிம்பிளா முடிஞ்சா அவ்வளவுதான் டாக்குமெண்டேஷன். மிச்சபடி கேஸ் ஸ்டடீஸ், क्वेश्चन ஆன்சர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க.